வணக்கம். நாம் இன்னைக்கு பரப்புரைக்கு வந்திருக்கிற பகுதி வந்து புதுப்பட்டு கிராமத்தில் இருக்கிற இந்த பகுதியில் நீங்கள் பாருங்கள், ஊரே இருட்டாக தான் இருக்குது. ஊருக்கு வெளியிலே இதுக்கு முன்னாடி திமுக அதிமுகக்காரங்கெல்லாம் இங்கே பரப்புரைக்கு வந்திருக்காங்க. ஊருக்கு வெளியில் கொடியாக பறக்குது, தோரணம்லாம் தொங்குது. ஆனால் ஊரே வந்து இருட்டில் தான் இருக்குது. இந்த ஊரை நான் 2016 சட்டமன்ற தேர்தலில் நான் வேட்பாளராக இருக்கும்போது இதே மாதிரி நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் 10 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த ஊர் இருக்குது. இதை மாற்ற தான் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் போராடி கொண்டிருக்கிறோம். இருட்டில் நம்மை போட்ட இந்த பெரும் பணக்காரர்களுக்கு, கோடீஸ்வரர்களுக்கு தான் இந்த திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி வாய்ப்பு வழங்குகிறது. மக்கள் அந்த கோடீஸ்வரர்களை பெரிய மனுஷர்கள் என்று நம்பி வாக்கு செலுத்துகிறீர்கள். அவர்களுக்கு நம்மை பார்க்க எப்போதும் நேரம் இருக்காது. பணத்தை எப்படி சம்பாதிப்பது, எப்படி ஒதுக்குவது, பதுக்குவது என்பதில் தான் நேரம் செலவழிப்பார்கள். அதற்கு உதாரணம் இந்த கிராமம்தான். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ நான் எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இப்பயும் இருட்டில் தான் இந்த கிராமம் இருக்குது. அதே குடிசைகள், அதே நிலைமையில தான் இந்த கிராமம் இருக்குது. இதை மாற்ற உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. வர 23ஆம் தேதி வாக்குப்பெட்டியில் 2வது இடத்தில் இருக்கிற அந்த விவசாயியை நீங்கள் தொடுங்கள். உங்களை பார்க்க ஆளே இல்லை, அதிகாரத்தில் யாரும் இல்லை என்ற கவலையை விடுங்கள். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வருகிறோம், இதை மாற்றி படைக்கிறோம். நன்றி. விவசாயி இருப்பான். அவர்களுக்கு நீங்க ஒரு முறை விவசாயி பட்டனை அழுத்தி வாக்கு செலுத்துங்க. விவசாயம் வாழ்வான், நாமும் வாழ்வோம். அரசியல் என்பது மக்களுக்காக சேவை செய்கின்றோம்.